மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திருச்சி சென்ட்ரல் லைப்ரரியில தான் இருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சிங்காரத்தோப்புல லொக்கேட் ஆயிருக்கு. இங்க வந்து நிறைய புக்ஸ் இருக்கு. தமிழ் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ், கிட்ஸ்க்கான புக்ஸ் கூட இருக்கு. அது தவிர்த்து வந்து இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸா வாசகர்களான்னு தெரியல. அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? எஸ்எஸ்சி எக்ஸாம் காட்டி படிச்சிட்டு இருக்கேன். நான் 2 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன். நிஷால் நீலு. நான் இப்போ படிச்சு முடிச்சிட்டேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறேன். எம்ஏபிஎட் முடிச்சிருக்கேன். யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்கேன். என்விரான்மெண்ட் இங்கே நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லைப்ரரி ரொம்ப ஸ்டாட்டிஃபைடாக இருக்கு. 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே ரெஸ்ட் ரூம், வாட்டர் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ லைப்ரரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக படிச்சுட்டு இருக்கோம். நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் இங்கே என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். லைப்ரரி கார்டு இருக்குது. அது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டாலே எடுத்துக்கலாம் புக்ஸ். மற்றவங்களை பார்த்தாலும் படிக்க வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வணக்கம் மேடம், எனது பேர் வந்து ஷான் பாஷா. இதுக்கு முன்னாடி வந்து கடந்த 2/1/2025 மாவட்ட நூலக ஆணைக்குழுவில் ஆய்வாளராக ஜாயின் பண்ணேன். கடந்த 1.25 வருடம் இந்த மாவட்டத்தில் உள்ள நூலகங்கள்லாம் ஆய்வு பணி மேற்கொண்டிருக்கேங்க மேடம். தற்சமயம் இப்போ தான் மாவட்ட நூலக அலுவலராக பணி உயர்வுல இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை ஜாயின் பண்ணி 5 days ஆயிருக்கு மேடம். சூப்பர் சார். சரி, இப்போ வந்து நாங்க உள்ள வந்து பார்த்தோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை புக்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து இந்த லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? பர் டே 750 ஸ்டூடெண்ட்ஸு வராங்க. 750 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸு எல்லா கேட்டகரிலையும் யூபிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்டகரி, ரயில்வே, ஆர்ஆர்பி, ஸ்டேட் பேங்க்கு, எல்லா கேட்டகரிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, படிக்கிறாங்க. இதில் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸு அதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பயனடைந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய போஸ்டிங்க்கும் போயிருக்காங்க மேடம். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் ஒரு 226 ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் ஆகி போஸ்டிங் ஆகியிருக்காங்க. எல்லா கேட்டகரிலையும் ரயில்வே, இது மாதிரி ரயில்வேல வந்து ஒரு 31 நபர்கள், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 40-50 பேர், இப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா கேட்டகரிலையும் செலக்ட் ஆகி போஸ்டிங் ஆகியிருக்காங்க. சூப்பர் சார். இப்போ நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் சார், இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க கோச்சிங்லாம் தரது, மாடல் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பத்தி ஏதாவது கொஞ்சம்? நாங்கள் வந்து என்ஆர்ஐஏஎஸ் அகாடமின்ற ஒன்று இருக்கு, அவரோட டைப்ல வச்சிருக்கோம். அவங்க வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த டைமிங்ல கால்ஃபர் பண்ணதுலேருந்து ஒரு 3 months கழிச்சு ஃப்ரீ ஃபேக்கல்டிஸ் அனுப்புவாங்க. அவங்க அதை வச்சு நாங்கள் வந்து ஸ்டடீஸும் கொடுக்குறோம். அவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் எவ்ரி வீக் டேஸ்ல எக்ஸாம், மாடல் எக்ஸாம், மார்க் டெஸ்ட் எல்லா கேட்டகரியும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் மேடம். பட் ஃப்ரீயாவே பண்ணி தரோம். சரிங்க சார். இதுல இந்த லைப்ரரியில எத்தனை புக்ஸ் இருக்கு, அது என்னென்ன கேட்டகரியா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த லைப்ரரியில 1,81,394 புக்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா புக்கும் வந்து பயோகிராஃபில தொடங்கி எல்லா சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி, எல்லா கேட்டகரி, ஃபிக்ஷனு, நான் ஃபிக்ஷன், எல்லாம் லா புக்கு, A to Z எல்லா மெட்டீரியல் புக்ஸும் இருக்கு. அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்திலையும் புக்ஸுங்க அவைலபிலிட்டியா இருக்கு. 3 லாங்குவேஜ் புக்ஸ் இருக்கு. சூப்பர் சார். சார், இப்போ பார்க்கும்போது கிட்ஸ் செக்ஷனுக்குன்னு தனியா வச்சிருந்தீங்க. ஆமாங்க. இப்போ அவங்களதே வந்து என்ன கேட்டகரி புக்ஸ் இருக்கு. அது தவிர்த்து வந்து கிட்ஸுக்கும் வந்து நிறைய பயிற்சிகள், செஸ் பயிற்சி இதெல்லாம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி எவ்ரி வீக் வந்து கிட்ஸுக்கு இந்த செஸ், கேரம் எல்லா கேட்டகரியும், யோகா பயிற்சி, போறது வர்றது எல்லாமே எங்க வாசர் வட்ட தலைவர் திருமதி அல்லிராணி பாலாஜின்னு ஒரு மேடம் இருக்காங்க. இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அதை பண்ணக்கூடாதுன்றதுனால இப்போ வந்து இப்போ 2 மாசத்துக்கு தற்சமயத்துக்கு பேப்பர்ல ஆட் கொடுக்க போறோம், நிறுத்தி வைக்கப்படுது. ஆஃப்டர் எலெக்ஷன் திரும்பி அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவோம் மேடம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாமே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? அதாவது பயிற்சிக்குன்னு வரையில ஒரு நியர்லி 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க மேடம். சார், இப்போ லைப்ரரி டைமிங் என்ன, எப்ப ஓபன்ல இருக்கும், எத்தனை சந்தா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். காலையில 8 மணிலேருந்து மாலை 8 வரைக்கும், இரவு 8 மணி வரைக்கும் அப்டேட். மார்னிங் 8 to 8 12 ஹவரும் டியூட்டி டைம் தான். வார லீவ் வந்து வெள்ளிக்கிழமை, செகண்ட் சாட்டர்டே, அதர் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ்ல இருக்கும். இப்போ சந்தாண்டு நீங்க கேட்கல, ஒரு புத்தகம் எடுத்துட்டு போறோம்னாக்கா 30 ரூபாய், காப்பு தொகை 20 ரூபாய், ஆண்டு சந்தா 10 ரூபாய். அந்த காப்பு தொகை 20 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தகம் மட்டும் எடுத்துட்டு போகலாம். 40 ரூபாய் கட்டினாக்கா 2 புக்கா அட் அ டயத்துல எடுத்துட்டு போகலாம். ஆனா சந்தால எந்த மாற்றமும், சந்தா வந்து டிஃபால்ட்டா 10 ரூபாய் தான், பராமரிப்பு சார்ஜஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அட் அ டயத்துல 3 எடுத்தா 50 + 10 வருதுங்க.
அது இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஷிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, குடும்ப உறுப்பினர். அதில் வந்து மேக்சிமம் 5 கொடுக்குவாங்க. 5 கொடுக்கையில் ஒரு 100 ரூபாயும் ஆண்டு சந்தா 10 ரூபாய், 110 ரூபாய் கட்டிட்டாக்க கொடுப்பாங்க. 5 புக்கு கொடுப்பாங்க. மினிமம் 1 டே புக்கு எடுத்தனால திருப்ப முடியாது. மேக்சிமம் 14 டேஸ் ப்ளஸ் 3 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட், மொத்தம் 17 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு போச்சுன்னா ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் தான் ஃபைன் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள யூசர் எல்லாம் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க மேடம். அது இல்லாமல் அவங்க வந்து சப்போஸ் வெளியில போனாங்க, நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அது ரெனியூவல் பண்ணிக்கிறது 2 டைம்ஸ் ரெனியூவல் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். சார், இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வரவங்களுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணணும், இல்லை லைப்ரரி யூஸ் பண்றத பத்தி ஏதாவது? அது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல அவேர்னஸ், அவங்களுக்கு வந்து இங்க வந்தாக்க நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு அவங்க நல்லா விரும்புறாங்க. அவங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்பட்ட பேசிக் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க சாப்பிட்றதுக்கு பார்த்து எல்லா ஃபெசிலிட்டியும் ஆல் ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த பில்டிங் இல்லாமல் இப்போ புதுசாக காமராஜர் நூலகம் சுமார் 300 கோடி அளவீட்டில் நம்ம பயணியர் மாளிகை டிராவலர்ஸ் பங்களாக்கு பக்கத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு 7 மாடியில் கட்டட பணி நடந்துகிட்டு இருக்கு. மேபி வர இன்னொரு 3-6 மாதங்களில் அதை பயன்பாட்டுக்கு வர சூழ்நிலையில் இருக்கு. அது கூட இப்போ ஒரு 50 கோடிக்கு புத்தகம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஃபண்ட் அலாட் ஆகி வந்திருக்கு மேடம். சார், இப்போ என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போதே வந்து இந்த தமிழ்நாடு அரசு புத்தகங்களுடைய அந்த 6ல இருந்து 12ஆம் வகுப்பு புத்தகம், அப்புறம் கீழடி, பொருண்மை, இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வச்சிருந்தீங்க. இது வந்து சேலுக்கா இல்லை எப்படி சார், எந்த நோக்கத்துக்காக அதை வச்சிருக்கீங்க? அது எதுக்காகனாக்கா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎன்பிசிக்கு ரெஃபர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் 6 to 12க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படுது. அது இல்லாமல் நம்ம வர ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகப்படியான பேர் டிஎன்பிசி எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான நூல் கிடைக்காம இங்க வந்து எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க வாங்குறது ஒரு 3-4 காப்பி வாங்குறோம்னா பர்டிகுலரா அவங்களால அதை வந்து பயன்படுத்த முடியாம, ஒரு டாபிக் ஒருத்தர் வந்து காமர்ஸ் புக்ஸ் பாக்குறாரு, ஒருத்தர் லாங்குவேஜ் தமிழ் எடுக்கிறாங்க, தமிழ்ல மேக்சிமம் வந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ எல்லாரும் தமிழ்ல தான் மேக்சிமம் கவர் பண்ணணும் அப்படின்றத அவங்க விரும்புறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு செலக்டட் புக்ஸை வந்து அவங்க ஒருத்தரை எடுத்துட்டாக்க மற்றவங்களுக்கு பயன்படாம அவங்களால முடியல. அதனால அவங்களே பர்டிகுலரா என்னென்ன தேவைப்படுதோ அந்த புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் சார்பா இங்க வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. யார் வேணாலும் வாங்கிக்கலாம், இங்கேயும் வந்து படிக்கலாம், வீட்டுல இருந்து படிக்கணும்னாக்கா அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் அண்டர்லைனா அவங்க ஹிண்ட் எடுக்கிறது அதுக்கெல்லாம் அது வந்து அது இண்டிவிஜுவல் புக்குன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு அவங்களுக்காக அதை வந்து சேல்ஸுக்கு வச்சிருக்கோம். சார், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள்ஸ்க்காக வந்துட்டு ஒரு தனியாக இது வந்திருக்கு. அதோட ஆதரவு எப்படி இருக்கு? அவங்களாம் வந்து படிக்கிறாங்களா? அந்த புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு? ஓகே மேம், இப்போ வந்து திருச்சிராப்பள்ளி மெயின் எஸ்பிஐ பேங்க்ல வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வீக் அந்த பேங்க்குக்கு போயிருந்தேன். அவர் சார் சொன்னாங்க இது மாதிரி லைப்ரரியில் இந்த இதெல்லாம் இருக்குது, நான் வந்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சார் சொன்னாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருச்சி மெயினில் அவர் வந்து அவருக்கு தேவைப்படும் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் அவங்க வர்றது அவங்களுக்கு தேவையான அத்தனை இதுவும் இருக்கு. அவங்க வர்றதுக்கு பாத தடம் எல்லாமே அங்கே பதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க இருந்த அவங்களுக்கு உண்டான ஏரிங் அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அவங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் இங்கே அவைலபிலிட்டியாக இருக்கு. லைப்ரரி யூசருக்கு இந்த மாதிரி அவார்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்குறீங்களா சார்? லைப்ரரியில் வந்து வீக் டே செலிப்ரேஷன் நவம்பர் 14 to 20 நூலக வார விழான்னு நாங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸு, அது இல்லாமல் போட்டித் தேர்வு மாணவர்கள், பப்ளிக், எல்லா கேட்டகரியிலையும் பலதரப்பட்ட வகையான போட்டிகள் இதெல்லாம் வைப்போம். அந்த போட்டிகளில் பொதுமக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கேட்டகரிக்கும் போட்டிகள் வச்சு அதில் வந்து நம்ம ஆட்சியர், அமைச்சர் இவங்கள வச்சு நாங்கள் வந்து அந்த அவார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம துறை சார்ந்த பணியாளர்களுக்கும் போட்டிகள் நடத்தி அதுவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுல இன்னொன்னு இருக்கு மேடம், புரவலர்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த சென்ட்ரல் லைப்ரரியில பொறுத்த வரைக்கும் மொத்தம் 390 புரவலர் இருக்காங்க. இந்த 3 புரவலருங்கிறது 1000 ரூபாய் பணம் கட்டினாங்கன்னா அந்த நன்கொடையாளர்னு ஒரு நோட்டீஸ் போர்டில் அந்த போர்டு வச்சிருப்போம். அதுல வந்து அவங்க 1000 ரூபாய் கொடுத்துறது அதை டெபாசிட் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு அதனோட இன்ட்ரெஸ்ட்ல வந்து இந்த நூலகத்துக்கு புக்ஸ் பர்ச்சேஸ் இது மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம 5000 ரூபாயில வந்து ஒரு 32 பேர் இருக்காங்க. 5000 ரூபாய் பணம் கட்டி பெரும் புரவலர்ன்றது அந்த 5000 ரூபாயில பணம் கட்டி இருக்காங்க. கொடையாளர் இருந்த ஒரு நபர் 10,000 ரூபான்னு 10 பேர் பணம் கட்டி இங்க வந்து
துப்புரவாளராக ஜாயின் பண்ணியிருக்கேன். புக்ஸ்லாம் டொனேட் பண்ணலாமா சார்? தாராளமா நிறைய பேர் கொடுத்தும் இருக்காங்க புத்தகங்கள். அவங்க எப்படின்னா சில இது வந்து டிபார்ட்மெண்ட்லயே இப்போ வந்து முதல்ல வந்து இண்டிவிஜுவலா டிபார்ட்மெண்ட் பார்த்து பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ தனிப்பட்ட நபருக்கு என்ன புத்தகம் வேணுமோ அது வந்து புக் ப்ரொக்யூட்மெண்ட்னு ஒரு இது ஆப் ஓபன் பண்ணி அதுல பப்ளிக் வந்து எவரி இயர் 2 times வந்து புக் அவங்களுக்கு தேவைப்பட்ட புத்தகத்தை அவங்களே சூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேகசின்ஸும் பர்ச்சேஸ் வந்து ஓப்பன் ஆக்சஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன எல்லாம் ஓவரால் இந்த லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல யாருக்கு என்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல தலைமுறையோடைய வறுமையை போக்குறது படிப்பு ஒண்ணு. ஒரே தலைமுறையில பல தலைமுறைகளுடைய வறுமையை போக்குற ஒரு ஆயுதமா நான் இதை பாக்குறேன். இது வந்து நூலகம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவோட உறைவிடம். பல ஆத்மாக்கள், அதாவது அது வெறும் புத்தகமா நம்ம பார்க்காம அதை திறந்து பார்க்கிறோம். நம்ம வந்து அது அவங்க என்ன கருத்துக்களை எதிர்கால சந்ததிகளுக்கு விட்டு சென்றிருக்காங்கன்ற ஒரு அறிவு புதையம். அந்த இதை வந்து நம்ம வந்து தொட்டு பார்த்து திறந்து பார்க்காம அதை வந்து அப்படியே மூடிய வச்சிருக்காம நம்ம இளைய சந்ததிகள் தவறான பாதைகளை போகாம நல்ல முன்னோட்டமா இவ்வளவு பேர் என்னென்னமோ செல்லு அந்த கேட்டகரியில ரொம்ப அட்வான்ஸா இருந்தாலும் நூலகத்தை இன்னமும் நல்ல சிறப்பா பயன்படுத்தி வாழ்க்கையில மேல வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற இடமா நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.